ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க எந்த குரூப் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கேரியர் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் 12th வந்து 11th 12th. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் 11th வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ட்ரிபிள்இ, இசி, மெக்கானிக்கல் எக்ஸட்ராஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸட்ராஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வரும், சாஃப்ட்வேர் ரிலேட்டட், டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். தென் ட்ரிபிள்இ பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் சப்ஜெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். தென் இசி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ரிலேட்டட் வந்து அதில் வரும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல்னால் உங்களுக்கு மெக்கானிக் ரிலேட்டட் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னா அந்த ஃபேக்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்வயர்டு. ஸோ அது ரிலேட்டடாக பண்ணலாம். இப்போ சிவில் இன்ஜினியர் சொல்லுவாங்க. சிவில் இன்ஜினியர்னால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேக்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ரிலேட்டட் உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரிபிள்இ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரிலேட்டட் உங்களுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாம். தென் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகமாகவே இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய மேஜர் சிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு சென்னை, தென் பெங்களூர், நொய்டா அண்ட் மும்பை, பூனே, இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கம்பேர் டு அதர் குரூப்ஸை விட உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா மற்ற குரூப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் கம்பெனி வரும். ஸோ அதில் வந்து ட்ரிபிள்இயோ, இசியோ, மெக்கானிக்கல் எக்ஸட்ராஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா உங்களுக்கு மிஷின்ஸ் அதிகமாக இருக்கும், எம்ப்ளாயீஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சிவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அது தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு 2000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். பட் அதே இது பார்த்திங்கன்னா அதர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கம்பெனியே பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் அப்படி தான் இருப்பாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எம்ப்ளாயி. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கனால நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் நிறைய இருக்குது. .NET, தென் வந்து பைத்தான், HTML எக்ஸட்ராஸ் இருக்குது. ஸோ அதில் டெவலப்மெண்ட் இருக்குது, வெப் டிசைனிங் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, எக்ஸட்ராஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.